கூட்டு குடும்பம் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை இன்னைக்கு இருக்கும் இளம் தலைமுறைகள் விரும்புறது இல்லை. முக்கியமாக கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியாமலே வளர்றாங்க. இன்னைக்கு இருக்கும் உறவு முறை அம்மா அப்பா அத்தை மாமா, இந்த உறவு முறை தான் அதிகமாக இருக்குது. பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா, அண்ணன் அண்ணி, மச்சான் கொழுந்தன் நாத்தனார், இப்படிப்பட்ட உறவு முறைகள் இருக்குன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. இந்த கருத்தை மையமாக வச்சு நாம் ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரு ஊரில் தனலட்சுமி தனசேகர் அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்க. பிறகு தனசேகரின் அம்மாவும் அப்பாவும் வயதானவங்க. அவங்களும் இவங்க கூடவே தான் இருந்தாங்க. மூத்த மகன் சுரேஷுக்கு கல்யாண வயது வந்தது. பக்கத்து ஊரில் ஒரு பெரிய பணக்காரர். அவரோட ஒரே மகள் காயத்ரி. தாயில்லாத பொண்ணு, ரொம்பவே செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவளை சுரேஷுக்கு திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. திருமணமும் நடந்துருச்சு. காயத்ரி வீட்டுக்குள்ளே வந்ததுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஆனால் காயத்ரிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா தனியாக ஒத்த ஆளாக வளர்ந்தவ இல்லையா. இங்கே வீடு நிறைய ஆட்களை பார்த்ததும் என்னவோ போல இருந்தது. இந்த விஷயத்தை தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறா. அப்பா, நீ இங்கே தனியாக வளர்ந்துருக்கம்மா, அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது. உன்னுடைய புகுந்த வீட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. எல்லார்கிட்டையும் நல்லா பழகு, சந்தோஷமாக இரு, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. காயத்ரியும் சரின்னு இங்கேயே இருக்கா. நிறைய பேர் இருப்பதால் வீட்டில் நிறைய வேலை இருந்தது. சமையல் வேலையே தெரியாத பொண்ணு சமையலை கற்றுக்கிறான். நிறைய வேலை பார்க்குறா. சுரேஷோட அம்மாவும் முடிஞ்சா செய், இல்லைனா வேணாம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காயத்ரி அவங்க முன்னாடி இல்லத்தை நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் சுரேஷ்கிட்ட மட்டும் ரூமில் வந்து புலம்புறா. என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலை, வேலை அதிகமாக இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியலை, நாம் வேறு வீட்டுக்கு குடி போகலாமா அப்படின்னு கேட்குறா. சுரேஷுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, பிறகு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். காயத்ரி கொஞ்சம் கூட இதை கேட்குற மாதிரி இல்லை. அப்படின்னா நான் என்னோட அப்பா வீட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பிடுறா. அங்கே போனதுமே அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறா. அப்பாவும் ஏதாவது சொன்னால் காயத்ரி கோவப்படுவாளே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் கொஞ்ச நாள் தன்னோட அப்பா வீட்டிலே இருக்கா. ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்டு வர்றா. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்டு தன்னோட மாமியார் கொடுமைப்படுத்தியதை, தன்னோட கணவன் இவளை வஞ்சதை, தன்னோட நாத்தனார் செய்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த காயத்ரி, தன்னோட புகுந்த வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் இல்லையே, என்னை அன்பாக தானே வச்சுக்கிட்டாங்க, நான் தான் சண்டை போட்டு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறா. பிறகு அடுத்த நாள் அவளுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்ததால் டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. இதை முதல்ல தன்னோட கணவன்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அவளோட ஈகோ தடுக்குது. அப்படியே தன்னோட மனசை மாற்றிக்கிறா. பிறகு தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறா. அவரும் அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம அவர் வாட்டுக்க அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இவளுக்குள்ள ஒரு கோபம், எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், அப்பா அசால்ட்டாக இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறா. தன்னோட அப்பா கிட்டேயே அதை கேட்குறா. நீங்கள் வாட்டுக்க வேலை வேலைன்னு போயிடுறீங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பா, இங்கே பாருமா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ, நீயும் படித்த பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிற, அந்த குழந்தை பெரியாளாகி கல்யாணம் பண்ணி உன்னை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? உன் பிள்ளை உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான உன் மாமியாருக்கு அவங்களோட பிள்ளை முக்கியம். நீ வாட்டுக்க தனி குடித்தனம் போகணும்னு சொன்னால் எப்படிம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே காயத்ரி புரிஞ்சுக்கிட்டா. தன்னோட தப்பை உணர்ந்துக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு தன்னோட புகுந்த வீட்டுக்கு கிளம்பிடுறா.
அங்கே போய் கர்ப்பமான விஷயத்த சொன்னதுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மருமகளை தங்க தட்டில் வச்சு தாங்கினாங்க. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது செங்கல் செங்கலாக வச்சு கட்டின வீடு மாதிரி. அதில் ஒரு செங்கலை உருகிட்டா அந்த வீடே இடிஞ்சு போயிடும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.